ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை, நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கும் இதெல்லாம் நேரம் மிச்சமாகும். ஏன்னா டைரக்டா உங்களுடைய ராசி பலன்களை நீங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். எனவே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் பெல் பட்டனை ஆல் பட்டனை அழுத்தி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமாக. இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி 2023 வருடங்க செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, 4 கூடிய சுக்கிர பகவான் ராசியிலே இருக்கிறாருங்க. ராசி அதிபதி சந்திர பகவான் 4ஆம் இடத்துல பரிவர்த்தனை பெற்று மிகச்சிறப்பாக வகையில் ராசி அதிபதியும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இன்று ஏற்பட்டுள்ள நண்பர்களே. சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனை ஏற்பட்டுள்ளது. இது யோகமான ஒரு அமைப்பு நண்பர்களே. இது தவிர ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார். 3ஆம் இடத்துல செவ்வாயுடன் சூரிய பகவான் இணைந்து காணப்படுகிறாங்க. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாங்க. உங்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட் வரணுமோ, ஆதாயம் வரணுமோ, அந்த மாதிரி செயல்பாடுகளில் நீங்கள் அதிகமான அக்கறை காட்டினீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியுங்க. எனவே காரியங்களில் கண்ணாக இருக்க வேண்டிய ஒரு நாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஒரு வெற்றிகள் கிடைக்கும் நண்பர்களே. மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் பறந்து போகும். மனம் லேசாகக்கூடிய ஒரு நல்ல தருணத்தை நீங்கள் உணர்வீங்க. எனவே மன கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் நீங்கள் பேச்சு திறமையை வளர்த்துக்குவீங்க. உங்கள் பக்குவமான பேச்சின் காரணமாக நிறைய சாதனைகளை நீங்கள் படைத்துக் கொள்ள முடியும். உங்கள் வேண்டிய காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்ள முடியும். ஸோ உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய காரியங்களில் ஈடுபடுங்கள். வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதை இன்னைக்கு நீங்கள் ஹைலைட்டாக எடுத்துக்கங்க நண்பர்களே. உங்கள் பேச்சு திறமை மூலமாக நிறைய நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சில இடமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர் குறித்த தகவல் சேரலாம். ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது. எனவே மிகச்சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். அலுவலக பணிகளில் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். நீங்கள் நண்பர்கள் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது நண்பர்களே. உங்களது தொழில் வளர்ச்சிக்கு மற்றும் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். வீடு முழுவதும் மகிழ்ச்சி வெள்ளம் பங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அலுவலக பணியும் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நல்ல நேரமாக அமைந்துள்ளது. எனவே சுற்றம் நீ எங்கே போனாலும் சரி மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க நண்பர்களே. அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கிறது நண்பர்களே. நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. பேச்சு திறமையை வளர்த்துக்கங்க, கனிமா பேசுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக நீங்கள் பழைய பிரச்சனைகள், நீண்ட காலமாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய இழுபறியான பிரச்சனைகள் கூட நீங்கள் வேகமாக செயல்பட்டு தீர்வுகளை எடுக்க முடியும். அதனால நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட பர்சனல் விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணிக்க கூடாது. உங்க தனிப்பட்ட ரகசியங்களை யாரு கூடயும் பகிர்ந்துக்காதீங்க நண்பர்களே. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஃபுட் டிபார்ட்மெண்ட், அதாவது உணவுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் சேரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினங்க. உங்களது தந்தை பற்றி சின்ன சின்ன கவலைகளை நீங்கள் தோன்றினாலும் அது மறைந்துவிடும். அதனால் கவலைப்பட தேவையில்லைங்க நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் சில முக்கியமான கூட்டங்கள், பிரச்சார பணிகளில் நீங்கள் ஈடுபடும் போது அதிகமான வாய்ப்புகள் சாதகமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் அமைத்து தரதுனால, கிரக அமைப்பில் அமைத்து தரதுனால நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஆரோக்கியத்தில் எதிர்க்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே குறையக்கூடிய அல்லது மறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே. எனவே உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் பெறும். இன்றைய தினம் நல்ல ஒரு அற்புதமான ஆரோக்கியமான உடலை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே. அதனால உங்களுக்கு மன திருப்தி இன்னும் அதிகமாகும் நண்பர்களே. கவலைகள் மறையும். உற்பத்தி, அதாவது மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல சாதகமான பெனிஃபிட்டான சூழ்நிலை இருக்கிற நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களது தொழில் மிக மிக சிறப்பாக அமையும். நண்பர்கள் கூட அதுக்கு உதவி செய்வாங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கனிவான அந்த குணத்தையும் தாராள மனதையும் உங்கள் மனக்குறந்த காதலர் அவருக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது இல்லை அப்படின்றத நீங்கள் உறுதி செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இதன் காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய ஃபீலிங் முழுவதுமே உங்கள் காதலர் முன்னாடி உங்களால் எடுத்து வைக்க முடியாது, அல்லது உங்கள் காதலரும் உங்களிடம் அவருடைய உணர்வுகளை புரிய வைக்க இயலாத சூழ்நிலை இருக்கலாம். எனவே இந்த தினம் புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள ஒன்றாக அமர்ந்து பேசுவது நல்லது நண்பர்களே. அதன்
இதன் மூலமாக காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையும் நண்பர்களே. இன்று தினம் புதுசா எதையாவது நீங்க வந்து ப்ரப்போஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க வந்து அந்த ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய நபர் வந்து யாரு கூடயும் உறவுல எந்த உறவிலும் இல்ல, ரிலேஷன்ஷிப்ல இல்லைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அதற்குண்டான முயற்சிகளை ப்ரப்போஸ் பண்றதுக்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் நண்பர்களே. இன்றைய தினம் முடிந்த அளவுக்கு நியாயமாக இருக்கும் நண்பர்களே. பெற்றோர்கள் ஆதரவு தருவாங்க, அதனால நிதி பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட நீங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் தீர்த்து கொள்ள முடியும் நண்பர்களே. அதுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் தனியாக நேரத்தை செலவிட முடியாதுங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நீங்க வந்து வீட்லயும் சரி அலுவலகத்திலும் சரி கொஞ்சம் கூட்டமாகவே இருப்பீங்க. அந்த மாதிரி சூழல்ல நீங்க தனிமையை இன்றைய தினம் நீங்க அனுபவிக்க முடியாது. ஆனா இன்றைய தினம் நிச்சயமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு சூழல் தான் அமையும் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். மனக்கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்காக ஓய்வு நேரம் கொஞ்சம் கிடைச்சாலும் அதை நீங்க கண்டிப்பாக மகிழ்ச்சியாக செலவழிக்க முடியும். இன்னைக்கு சில திடீர் உறவினர்கள் வீட்டுக்கு வரதுனால உங்களுடைய வழக்கமான வேலைகள் அல்லது பிளான் பண்ணி வச்சிருந்த வேலைகளில் சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ஆனால் உறவினர்கள் திடீர்னு வந்து உங்களை சர்ப்ரைஸ் தரதுனால உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகம் நண்பர்களே. ஆனால் திட்டமிட்ட சில விஷயங்கள் தடைபடலாம், அதனால கொஞ்சம் மன வருத்தம் உங்களுக்கு இருக்கலாம் நண்பர்களே. இது மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு பண வரவுகளுக்கு உங்களுக்கு தேவையான பண வரவுகள் தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும். ஆரோக்கியம் மகிழ்ச்சியாக சிறப்பாக இருக்கும். காரிய வெற்றிகள் அதிகமாக இருக்கும். மனக்கவலைகள் நீங்கி மனம் லேசாகும். இப்பொழுது முயற்சி செய்தால் திருமணங்கள் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக நடத்தி கொள்ள முடியுங்க. எனவே திருமணத்துக்கான முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாளுங்க, மகிழ்ச்சியான ஒரு நாள். வீட்டிலும் மகிழ்ச்சி, அலுவலக பணிகளிலும் ப்ரமோஷன்ஸ், டிரான்ஸ்ஃபர் நாள் என்ற மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய, காரிய வெற்றிகள் பேச்சின் மூலமாக அதிகமாக கிடைக்கக்கூடிய, கனிவாக பேசி காரியங்களை சாதிக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன லக்கியஸ்ட் கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் கலரை பயன்படுத்துங்கள். அதிர்ஷ்ட நிறமாக ரோஸ் கலர் அமையும். மேலும் அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் 2 2ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வாய்ப்புகள் நிறைய உருவாகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. நீங்கள் சில முக்கியமான பொதுக்கூட்டங்கள் அல்லது பிரச்சாரங்களை கலந்துக்கும் போது உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் நிறைய அமையும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்களது தனிப்பட்ட பர்சனல் வாழ்க்கையை பற்றி யாரு கூட ஷேர் பண்ணிக்காதீங்க. அதை மட்டும் தவிர்த்து விடுங்க நண்பர்களே. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் தனிப்பட்ட விஷயங்களை ரகசியமாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சிந்தனையின் போக்கில் சின்ன சின்ன மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படலாம். மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகமான ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுடைய சிந்தனை வேற லெவலில் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான துறையில் இருக்க எங்களுக்கு தொழில் புரிய நண்பர்களுக்கு இன்னைக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள், அனுகூலமான ஒரு நாள் இன்றைய தினம். வாய்ப்புகள் நிறைந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் திறமைகள் முழுமையாக வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே. இன்றைய தினம் ஃபுட்டு அதாவது உணவுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களது தந்தையை பற்றிய சில எண்ணங்கள் இன்றைய தினம் மனசுல வந்து சில கவலைகள் தோன்றினாலும் மறைந்து விடுங்கிறதுனால நீங்க கண்டிப்பாக மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க நண்பர்களே. நாள் முழுக்க மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கிறது. கவலைகள் நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அது மறைந்துவிடும். ஃபுட்டு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.